நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த வீடும் உறவும் நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பேரண்டிங் இஸ் அ ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை வளர்ப்பு என்பது அது ஒரு திறமை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. அது ஒரு திறமை. இந்த திறமைய நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு கடந்த வாரங்கள்ல நெறைய எபிசோட் மூலமா நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். விசேஷமா போன வாரம் பிரதர் பெவின் நம்மோடு கூட இருந்து 7 வயதிலிருந்து 11 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அவங்கள எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னு அழகா நெறைய விஷயங்கள நமக்கு கத்துக் குடுத்தாங்க. நீங்களும் கூட இந்த வாரம் முழுவதிலும் அந்த விஷயங்கள பல விஷயங்கள உங்க பிள்ளைகள்ட்ட நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நம்ம நம்புறோம். இந்த வாரம் கூட போன வாரம் சொன்னது மாரியே 12 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகளை குறித்து, அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம மத்தியில இருக்கிற பிரதர் பெவின் தொடர்ந்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. பெவின், மீண்டுமா உங்கள நிகழ்ச்சி நாங்க உங்கள வரவேற்கிறோம். போன தேங்க் யூ. வாரம் நீங்க கற்றுக் குடுத்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நெறைய சிந்திக்க வச்சுச்சு. வீட்ல நெறைய பேர் கமெண்ட்ஸ் கூட போட்டிருந்தாங்க. அத நாங்க படிச்சோம். இந்த 12 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகள எப்படி வளர்க்கணும்? அவங்கள எப்படி கையாளணும்? அவங்கள பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரஸ்டிங்கான சில விஷயங்கள் இருந்தா, நீங்க எனக்கு சொல்லிக் குடுக்க முடியுமா? கண்டிப்பா. நான் சொல்றேனே. அதுக்கு முன்னாடி நம்பிக்கை நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வணக்கம். மறுபடியுமாக இந்த வீடமருவம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள பார்ப்பதில ரொம்ப சந்தோஷம். அ போன வாரமே நெறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இந்த மாரி சொன்ன விஷயங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்படிலாம் எங்க பசங்கள பார்க்கணும் அப்படின்னு இதில தான் புரிஞ்சுது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அ கண்டிப்பா. நல்ல ஃபீட்பேக்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு. அதுக்காக ரொம்பவே நன்றி. அ இப்போவும் நம்ம பார்க்க போறது, நீங்க ஆல்ரெடி சொன்ன மாரி 12 வயதிலிருந்து 18 வயசு வரைக்கும். ஸோ, இந்த பசங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க சொல்லுங்களேன்? ஒரு 6, 7த்துல இருந்து 12த் 6த் வரைக்கும் 12த் வரைக்கும். காலேஜ். அதாவது ஸ்கூல் முடிக்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும். ம். பாதி ஸ்கூலிங் வந்து இவங்க இங்க தான் பண்ணுவாங்க. சரியா? அ இந்த பொதுவாவே நார்மலா ஒரு மனிதனுக்கு 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கி, அவங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ம். கண்டிப்பா. அது சரீர மாற்றங்களா இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய மனதின் மாற்றங்களா இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில ஏற்படும். நான் ஒரு சில விஷயம் சொல்றேனே, இந்த 12லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்க பசங்க, அவங்க கோ த்ரூ பண்ற ஒரு சில விஷயங்கள். ம். நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாரி பிசிக்கல் சேஞ்சஸ். ஓகே. தன்னுடைய பாடியில, தன்னுடைய உடல்ல சில மாற்றங்கள பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, சில மாற்றங்கள அவங்க உணர்வாங்க. 2வதா பார்க்கும்பொழுது, பாடியில மட்டும் இல்ல, தன்னோட இமோஷன்ஸ் அல்லது தன்னுடைய உணர்வுகள்லயும் சில மாற்றங்கள் கண்டிப்பாவே ஏற்படும். ஆ ஒரு ஃபேமஸா சில வார்த்தைகள் உண்டு இல்லையா? தன்னுடைய உணர்வுகள் அலைப்பாயும் இந்த இடத்துல ம். தான். அப்படி அங்கங்கன்னு ஓகே. போகும். சில நேரத்தில கோவம் வரும். சில நேரத்தில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சில நேரத்தில அது வேற மாரி கூட மாறும். அந்த மாரி அலைப்பாயிற தன்னுடைய உணர்வுகள் அலைப்பாயிற ஒரு பருவம் தான் இந்த பருவம். ஆ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பியர் பிரஷர் வந்து இந்த டைம்ல தான் அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. பியர் பிரஷர்னா ஒண்ணும் இல்ல. தன்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் எப்படி இருக்காங்களோ, நானும் அந்த மாரியே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஓ! அல்லது ஓகே, ஓகே. ஆ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் அந்த மாரி இல்ல? அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? நான் மட்டும் ஏன் இந்த மாரி பயங்கரமா இருக்கேன்? அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பாங்க. ஸ்கூல்லயும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் சரி, வெளியில டியூஷன் போனாலும் ஃப்ரெண்ட்ஸோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த பியர் பிரஷர் அது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்போ மாடர்ன் எரால இன்னும் கொஞ்சம் கூட ஆட் ஆயிருக்கு. என்னன்னா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது, நெறைய சோசியல் மீடியா இன்னைக்கு வந்துருச்சு இல்லையா? நெறைய சோசியல் மீடியா மூலமாக நெறைய ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நெறைய ட்ரெண்டும் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே வருது. ஈவன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலா இருக்கட்டும், ம். சாப்பிடுறதா இருக்கட்டும், அல்லது தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறது மேக்கப்பா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே இந்த சோசியல் மீடியா நெறையாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த சமூக வலைதளங்கள் நெறையாவே அ இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்குது. இந்த பருவத்தில அந்த ஆப்ஷன்ஸ ட்ரை பண்ற ஒரு பருவம் தான் இந்த பருவம் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அ தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய படிப்ப வச்சு என்னால என்ன பண்ண முடியும்? ம். படிப்பு நிமித்தமா நான் என்ன பண்ணலாம்? அ நான் ஏன் இத படிக்கணும்? 10த் முடிச்சுட்டு 11த், 12த் வரும்போது, நான் என்ன குரூப் எடுக்கணும்? ஏன் இந்த குரூப் எடுக்கணும்? இந்த குரூப் எடுத்தா என்ன பெனிஃபிட்? அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. அதையும் முடிச்சுட்டு 12த் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமோ, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியோ, அ காலேஜ்ல நான் என்ன என்ன படிக்கணும்? குரூப் எடுக்கணும்? என்ன என்ன டிகிரி நான் எடுக்கணும்? இது படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நெறைய கரியர் கன்ஃப்யூஷன் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாவே வரும். நான் இப்ப சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 12 வயசுலருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற முக்கியமான 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு ஐடென்டிட்டி, இன்னொன்னு ரோல் கன்ஃப்யூஷன். ம். தன்னுடைய அடையாளத்தை கண்டுபிடிப்பதும் இந்த பருவம் தான். அதே நேரத்தில கண்டுபிடிக்காம விடும்பொழுதும்,
தான் யார் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் வர கன்ஃபியூஷனாவே ஆரம்பிச்சுரும். இருக்கும். குழப்பமாவே இருக்கும். இன்ட்ரெஸ்ட். நான் இன்ஜினியர்ஸ வந்து நான் எதுவும் தப்பா சொல்லல. ஆனால் இன்ஜினியர் படிச்சு, தான் இன்ஜினியர் அப்படின்னு இன்ஜினியர் படிச்சு, நல்ல வேலையில இருக்கவங்களும் நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஆனா அட் த சேம் டைம் தான் என்ன படிக்கணும், நான் என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாம ஏதோ ஒரு டிகிரி எடுத்துட்டு, ஏதோ ஒரு வேலைய பார்க்குற நெறைய பேர் இருக்காங்க. அதுல நான் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ்ல சொன்ன மாரியே, தன்னுடைய வாழ்வின் நோக்கம், எதிர்காலத்துல ஒரு நோக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது, இந்த ஸ்டேஜ்லயும் கரெக்ட்டா கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்கன்னா, அது இன்னும் அதிகரிக்கும். இன்னும் ஃபியூச்சரையுமே வந்து இன்னும் நல்லாவே பாதிக்கும். ஓகே, ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாரி ஐடென்டிட்டி இத குறிச்சு நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ரோல் கன்ஃப்யூஷன். ம். என்ன நான் யார் அப்படின்றது தெரிய வேண்டியது இருக்கு. அது தெரியாத பட்சத்தில நான் யாருன்னு தெரியாத ஒரு பெரிய கன்ஃப்யூஷனும் ஆமா. அவங்களுக்குள்ள வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா சரி நான் சொன்ன மாரி இந்த 12 12 வயதுலேருந்து இந்த 18 வயதுக்குள்ள இந்த ஸ்கூல் போற ஏஜ்ல எனக்குமே கூட அந்த அனுபவம் வந்திருக்கு. நான் யார் அப்படின்னு ஹூ ஆம் ஐ அப்படின்ற சர்ச்சிங் நெறைய ம், நமக்குள்ள ம், ம், ஓடிட்டு ம். இருந்திருக்கு. ஆமா. ஓகே. இத பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய மேலும் நல்ல ஃபேக்டர்ஸ்லாம் என்ன பவின்? ஸோ, இன்னும் ஒரு சில விஷயம் ஒரு கொட்டேஷன் அழகாவே சொல்றாங்க. என்னன்னா, "உலகத்தோடு தன்னுடைய இடத்தை ஒரு நபர் எப்படி புரிந்து கொள்கிறார் என்பது தான் இந்த பருவம்." ஓ! ஓகே, இந்த ஓகே. உலகத்தோடு என்னோட என்னோட ரோல் என்ன? பங்கு என்ன? ரோல் என்னோட என்ன? ரோல் என்ன? ம். நான் என்ன இந்த உலகத்துல நான் என்னவா இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அல்லது தேடுகிற ஒரு பருவம் தான் இந்த ஒரு பருவம். கண்டிப்பா. அந்த தேடுற இடத்துல எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ம். இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ்ல எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இங்க ட்ரை பண்ற விஷயம் அது அவங்க ஃபியூச்சர் வரைக்கும் இதுதான் நான். இதுதான் நான். இந்த உலகத்துல இதுதான் நான். என்னோட குடும்பத்துல இதுதான் நான். என்னோட படிப்புல இதுதான் நான். அப்படின்னு நான் யார் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ற ஒரு பருவம் தான் இந்த பருவம். சரியா? சில நேரங்கள்ல பேரண்ட்ஸ்க்கு என்ன தோணும்னா, ரொம்ப பிடிவாதமா இருக்கானே, இத நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கானே அப்படின்னு தோணும். இந்த ம். இடத்துல பிடிவாதம் அப்படின்ற விஷயம் நெறையாவே வரும். ஆனா, நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அது பிடிவாதம் கிடையாது. அது என்னன்னா, ஒரு ஈக்குவேஷன் மாரி. அது பிடிவாதம் கிடையாது. மாறாக குழப்பமும், பயமும் சேர்ந்தது தான் இந்த பிடிவாதம். சரியா? ம். அப்போ நம்ம அந்த பிடிவாதத்த டீல் பண்ணாம, பேரண்ட்ஸா பிடிவாதத்த டீல் பண்ணாம, அந்த ஸ்டபர்னஸ டீல் பண்ணாம, எதுல குழம்பி போயிருக்கான்? எதுல ம். இவனுக்கு பயம் இருக்கு? அப்படின்னு அத ஃபைண்ட் பண்ணி டீல் பண்ணும்பொழுது, இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் அழகா ஸ்மூத்தாவே போகும். ஓகே. நீங்க சொல்லும்போது கூட ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயர் எனக்கு ஞாபகம் வராரு. மகேந்திர சிங் தோனி. ம், ம், ம். அவர் கூட இந்த ஸ்கூல் ஏஜ் படிக்கும்போது அவங்க கோச் ஏன்னா இந்த மாரி குழப்பங்கள் இருந்தப்ப, நான் என்னவாக போனா, நீங்க எம்.எஸ். தோனி அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் விக்கெட் கீப்பரா அவரு போலான்னு நெனப்பாரு. அதாவது நம்ம கோல் கீப்பரா போலான்னு ம், நெனப்பாரு. ம், ஆனா ம். அந்த கோல் கீப்பர் வொர்க் அவருக்கு செட் ஆகுற மாரி தெரியாது. அவங்க கோச் தான் இந்த குழப்பத்தில இருக்கும்பொழுது, "நீ கோல் கீப்பர் இல்ல. நீ ஒரு விக்கெட் கீப்பரா மாறலாம். நீ கிரிக்கெட் போலாம்" அப்படின்னு சொல்லுவாரு. ஆ அப்புறம் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தோம்னா, இன்னைக்கு அவரு உலகத்திலேயே ஒரு தலைசிறந்த கேப்டனாவும், தலைசிறந்த விக்கெட் கீப்பராவும் மாறியிருக்காரு. ஸோ ஆமாமா. நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த விஷயம் நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதேதான். நீங்க சொன்ன மாரி, அந்த ஸ்டேஜ்ல அந்த கோச் வந்து கரெக்ட்டா இவர டைரக்ட் பண்ணனால தான், இவரால இன்னைக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரா டோனி அப்டின்னா அந்த உலகத்துல தெரியாத ஆளே இல்ல. ஓகே. அந்த அளவுக்கு கண்டிப்பா. ஒரு தெரியிற ஒரு ம். கிரிக்கெட் பிளேயரா மாறியிருக்கு இல்லையா? இன்னுமே நம்ம ஆஸ் எ கிறிஸ்டியனாவும் சரி, அ நம்ம சில விஷயங்கள நம்ம இன்னும் கொஞ்சமே ஆழமா பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். ம். அ ஐடென்டிட்டி அடையாளம் அப்படின்பது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நான் யார் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான என்னுடைய விஷயம். அடையாளம் என்னன்றது ரொம்ப ஆமா. முக்கியமானது. நான் அத கண்டுபிடிக்கிறது ஒரு 4 விஷயம் சொல்றேனே. இந்த உலகத்துல அநேக அடையாளங்கள் இருக்கு. இப்ப ம். நான் உங்களே ஒரு கேள்வி கேட்கிறேனே. நீங்க யார்? என்னோட ரோல் கேட்குறீங்களா? அல்லது நீங்க யார்? அதான் கேள்வி. என்னோட பேர் சங்கர். ஆ நான் ஒரு பாஸ்டர். இப்போ நான் மறுபடியும் இன்னொரு அதே கேள்விய ஃப்ரேம் பண்றேனே. ஆ. நான் வந்து உங்க பேர் என்னன்னு கேட்கல. ம். நீங்க என்னவா இருக்கீங்கன்னு நான் கேட்கல. ஆனா கண்டிப்பா. நீங்க யார்? ஒரு குழப்பமா தான் இருக்குன்னா எனக்கு குழப்பமா தான் இருக்குல்ல. இதே தான். ஸோ, அப்போ ஐடென்டிட்டி அப்படின்றது நெறைய விதத்துல அ இருக்கு. நெறைய ம். ஐடென்டிட்டி இருக்கு. நான் சொல்லப்போற ஒரு 4 ஐடென்டிட்டி மட்டும் நான் சொல்றேனே. ஓகே, ஓகே. இது எனக்கு ஒருத்தவங்க சொல்லிக் குடுத்தது. என்ன ரொம்பவே யோசிக்க வச்சத நான் இங்க ஷேர் பண்ண விரும்புறேன். டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஆமா. எடுத்துக்கலாமா? டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் என்னன்னா, நேச்சுரல் ஐடென்டிட்டி. ஓ! இந்த நேச்சுரல் ஐடென்டிட்டின்றது யாராலயும் மாத்தவே முடியாது. ம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? நீங்க யார் அப்டின்னா, உங்களுடைய பேர். ம். உங்களுடைய பேரு, உங்க அப்பா, அம்மா உங்களுக்கு நேச்சுரலா வச்சது. ஆ சில நேரத்தில இப்போ அத மாத்துறதுக்கு கூட நெறைய ட்ரை பண்றாங்க. ஆனா, ஷங்கர்னா ஷங்கர் தான். உங்களுடைய பேர் வந்து யாராலயும் மாத்தவே முடியாது. ம். இன்னும் ஆழமா போணும்னா, உங்களுடைய முடிய மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஷைனியா இருக்கத நான் கர்லியா மாத்தணும் அப்படின்னு மாத்த முடியுமா? இன்னும் நெறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. பட் ஆனா, உங்களுடைய நேச்சர் வந்து இந்த முடிய வந்து மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத்த முடியாது. உங்க கண்ணோட ஷேப்ப மாத்த முடியுமா?
இல்ல. கண்டிப்பா முடியாது. ஆ உங்களுடைய முகத்தோட அந்த பாவனைய மாத்த முடியுமா? உங்க கலர கண்டிப்பா. மாத்த முடியுமா? இல்ல. கண்டிப்பா முடியாது. என்னதான் நீங்க மாத்த முயற்சி செஞ்சாலும், உங்களுடைய நேச்சுரல் ஐடென்டிட்டி இயற்கையாக கடவுள் குடுத்த அடையாளத்த நம்மளால ஒரு நாளும் மாத்திக்க மாத்தவே முடியாது. முடியாது இல்லையா? இது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ 2வதா நம்ம பார்த்தோம்னா, செல்ஃப் கிரியேட்டட் ஐடென்டிட்டி. அதாவது அ எனக்கு நான் உருவாக்கிக் கொள்கிற ஒரு அடையாளம். நம்ம முன்னாடி ஸ்டேஜஸ்லலாம் பார்த்தோம்ல, ம். இந்த குழந்தைகள் வந்து நெறைய விஷயம் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்பொழுது பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணும்பொழுது இப்ப நான் என்னோட எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். கீபோர்ட் ட்ரை பண்ணேன். பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ, இப்போ நான் ஒரு கீபோர்டிஸ்ட்டா மாறியிருக்கேன். அதாவது என்னன்னா, நான் இனிஷியேட்டிவ் எடுத்து, நானா ஒரு விஷயம் எனக்கு அத சப்போர்ட் பண்ணும்பொழுது, என்னோட ஐடென்டிட்டிய ஒண்ணு நானாவே ஸோ உருவாக்கிக் நானே கொள்கிறேன். உருவாக்கிக் கொண்ட ஒரு நானே அடையாளம். உருவாக்கிக் கொள்கிற ஒரு அடையாளம். அதான் ம். செல்ஃப் கிரியேட்டட் ஐடென்டிட்டி. இன்னும் பார்த்தீங்கன்னா, அ தங்களுடைய படிப்பும் மோஸ்ட் ஆஃப் த டைம் செல்ஃப் கிரியேட்டட் ஐடென்டிட்டி தான். எனக்கு பிடிச்ச குரூப் எடுக்கிறதும், அல்லது எனக்கு பிடிச்ச டிகிரி நான் என்ன படிக்கணும், நான் என்ன கோர்ஸ் பண்ணணும், ம். இந்த படிப்பு, பட்டம் எல்லாமே செல்ஃப் கிரியேட்டட் ஐடென்டிட்டி கிட்ட தான் வரும். இது 2வது. 3வதா ஒரு விஷயம் வேர்ல்ட் கிவன் ஐடென்டிட்டி. அதாவது இந்த உலகம் ஒரு நபருக்கு ஒரு அடையாளத்த குடுக்கும். கண்டிப்பா. இப்ப நான் மறுபடியும் சிம்பிளா கேள்வி கேட்கிறேனே. ஒருத்தன் கிளாஸ்ல கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கான்னா, அவன பார்த்தா என்ன சொல்லுவாங்க? குண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. குண்டா இருக்கன்னு ம். சொல்லுவாங்க. ஒல்லியா இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஒல்லியா இருக்கேன், லீனா ஒல்லியா இருக்கேன்னு இருக்கேன். அவனுக்கு ஒரு அடையாளத்த குடுப்பாங்க. அதுக்கு ஒரு ஒற்றை குச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பேர சும்மா வச்சுருவாங்க. ஒரு பேர வச்சுருவாங்க இல்லையா? ஆமா. கருப்பா இருந்தா என்ன சொல்லுவாங்க? கருவாயன் அப்படின்னு அந்த அப்படி ஒரு ஏதோ ஒரு வேர்ட் பேர் சொல்லுவாங்க. வச்சுருவாங்க. வெள்ளையா இருந்தா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஒரு பேர் அதுக்கு வைப்பாங்க. ஒரு பேர் வச்சுருவாங்க ம். இல்லையா? அதே மாரி ஒருத்தர பார்த்த உடனே அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு, சரியா? இப்ப நான் உங்கள பார்க்குறேன் அப்புட்ன்னா, உங்கள பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுது அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன் இல்லையா? அந்த மாரி ஒரு சில வார்த்தைகள இந்த உலகம் குடுத்துருது. ஓகே. இந்த வாயாடி, ஆமா. சேட்டைக்காரன் அந்த மாரி. சிம்பிள். ஓகே. அந்த மாரி ம். இந்த வார்த்தைகள இந்த உலகம் குடுத்துருது. அப்படி கொடுக்கும்பொழுது, அது ஒரு நபரோட வாழ்க்கையில ரொம்பவே பாதிக்கும். முக்கியமா இந்த பருவத்தில 12லருந்து 18 வயசுக்குள்ள ஒரு நபர பார்த்து இந்த மாரி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது அவங்களோட மனதளவுல ரொம்ப பாதிக்கும். அப்போ தான் யார் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஓகே என்ன பத்தி எல்லாமே இத சொல்றாங்களே, என்ன பார்த்தோனே அவங்களுக்கு இப்படி தெரியுது போல, அப்ப நான் இதான் என்னால மாத்திக்க முடியாது அப்படி போல. மாறிர்றாங்கன்னு. ஆமா, அப்படியே ம். மாறிடுவாங்க. அவங்க மாறணும்னு நெனச்சாலும், அதுக்கான ஸ்டெப்ஸ எடுக்க மாட்டாங்க. ம். கடைசி வரைக்கும் அத எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். வாய்ப்பு இருக்கும். இவங்களால அது முடியாம போயிடும். 4வது இத நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். ஆஸ் எ கிறிஸ்டியனாவும் சரி, உலகத்தில நார்மலா மனுஷன் இருந்தாலும் சரி. இப்ப இந்த உலகத்தில பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் வந்து கண்டிப்பா இருக்கு இல்லையா? ம். இப்போ அந்த மைக்கே எடுத்துக்கோங்களேன். நம்ம நார்மலா பேசலாமே. நார்மலா பேசினாலே உங்களுக்கும் ம். எனக்கும் கேட்கும். ஆனா, இந்த மைக் இருந்தா மட்டும் தான், இது வழியா கேமராக்கு போய், கேமராலேருந்து டிவிக்கு போய் எல்லாராலயும் இந்த இந்த நம்ம பேசுறத வந்து கேட்க கேட்க முடியும். முடியுது. இல்லையா? அப்போ இந்த மைக்குக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இட் ஹாஸ் எ பர்ப்பஸ். இட் ஹாஸ் எ பர்ப்பஸ். நீங்க சிம்பிளா இன்னொன்னு கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ கிச்சனுக்குள்ள போறீங்க. கிச்சன்ல நெறைய கரண்டி இருக்கு. குழி கரண்டி இருக்கு, கண்ணு கரண்டி இருக்கு. அந்த நெறைய கரண்டி இருக்கு. அப்போ ஒரு கரண்டிக்கும் ஒரு அ பர்ப்பஸ் ஒரு இருக்கு. ஒரு பர்ப்பஸ் இருக்கு. ம். இப்போ ஒருத்தர் ரசம் கேட்குறாங்க. ரசம் கேட்கும்பொழுது நீங்க வந்து அந்த கண்ணு கரண்டி ஓட்டையா இருக்கும்ல, அந்த கரண்டிய வச்சு நீங்க ஊத்துனா எப்படி இருக்கும்? கண்டிப்பா. அது பர்ப்பஸ ஃபுல்ஃபில் பண்ணாது. ஒர்க் அதோட கரெக்ட்டா நடக்காது. அதோட பர்ப்பஸ ஃபுல்ஃபில் ம். பண்ணாது. அதே மாரி அந்த கரண்டிக்கும், அந்த மைக்குக்குமே எவ்ளோ பர்ப்பஸ் இருக்கும் பொழுது, கடவுளும் நம்மளை படைக்கும் பொழுது, ஒரு நோக்கத்தோட தான் படைச்சிருக்கார். ம். ஒரு அடையாளத்தோட தான் படைச்சிருக்கார். அப்போ கடவுள் நமக்கு கொடுத்த அடையாளம் என்ன அப்படின்றத நாம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது, இந்த வயசுல நம்மளால ஈஸியா டிராவல் பண்ண முடியும். என்ன நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும், இன்னும் ஈஸியா இந்த அடையாளத்த நம்ம கண்டுபிடிக்கும்போது, ஈஸியா டிராவல் பண்ண முடியும். இத கண்டுபிடிக்கிறதா பேரண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷனும் இருக்குல்ல. ஆமா, கண்டிப்பா. இத கிட்ஸ் கண்டுபிடிக்கணுமா? அல்லது பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அத அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணுமா? இத பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சு, பேரண்ட்ஸ் சொல்லிக் குடுத்தாங்க அப்டின்னா, சில நேரங்கள்ல பெரும்பாலான நேரங்கள்ல ம். பேரண்ட்ஸோட ஐடியாவ தான் கிட்ஸ் கிட்ட உள்ள புகுத்துற மாரி இருக்கும். ஓகே. இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லலாம் சொன்னேன் இல்லையா? ம். இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. என்னால இது முடியும் அப்டின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வரும். கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்டின்னு அவங்க பண்ணும்பொழுது, அந்த சப்போர்ட் பண்ணி பசங்க கூட இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல. அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே. ஹெல்ப் பண்ணணும். அப்டி கண்டுபிடிச்சு சொல்லிறாம, ஆமா. கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள காட்டணும். "நீ ஓகே. இது தான்டா" அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லக்கூடாது. சொல்றதுக்கும், ஓகே. ஒரு பையன் அவங்க அப்பா, அம்மா கிட்ட போய், "அம்மா எனக்கு இதில இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. நான் ம். இதான் நெனைக்கிறேன். இதில நான் ட்ரை பண்றேன். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த 2 அப்ரோச்சையும் பார்க்கணும். ஸோ கடவுள் எனக்கு குடுத்த அடையாளம் என்ன அப்படின்னு நான் என்னோட நோக்கத்தையும், என்னோட அடையாளத்தையும் கண்டுபிடிக்கும் பொழுது, என்னால இந்த பருவத்த வந்து ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். ஓகே. கண்டிப்பா. இப்ப பேரண்ட்ஸா இருக்கிற எல்லாருமே கூட இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன்.
கிட்ஸ் அவங்களோட அடையாளத்த தேடிட்டு இருக்க இந்த வயதில, ம். அவங்க அடையாளம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ற இந்த வயதில, அவங்க ரோல் கன்ஃப்யூஷன் வராம இருக்கிறதுக்கு, பேரண்ட்ஸோட பங்கும் ரொம்ப ரொம்ப ம். முக்கியமானதுன்றத தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சுச்சு. இத பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னும் முக்கியமான காரியங்கள் என்ன இருக்கா? ஸோ கண்டிப்பாகவே இன்னும் நெறைய விஷயங்கள் இத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கணும், அடையாளத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு வேள இவங்க கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்கன்னா, இது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்றது இப்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ம். ஒருவேள தான் யார் அப்படின்ற அந்த அடையாளத்த இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் பேரண்ட்ஸோ அல்லது சொசைட்டியோ ஹெல்ப் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா, அல்லது இவங்க அத கண்டுபிடிக்கிறதுல கான்சன்ட்ரேட்டே பண்ணாம விட்டாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு குழப்பம் வந்து கண்டிப்பா உருவாகும். ம். அப்படி இந்த குழப்பம் உருவாகும்பொழுது, நாளடைவுல இது எங்க கொண்டு போகும்னா, அடிக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல? கண்டிப்பா. அ ம். இந்த எந்த அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன், ம். ஆல்கோஹால் அடிக்ஷன், எல்லா அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன். இந்த அடிக்ஷனுக்கு இது கண்டிப்பா லீட் பண்ணும். தான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்காம விட்டாங்கன்னா, இது அடிக்ஷனுக்கு லீட் பண்ணும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் தவறான சில உறவுகளுக்குள்ள இது வந்து உள்ள தள்ளும். ம். இப்ப நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா அத குறிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப பண்ணும்போது இன்னும் அதிகமாவே புரியும். ஸோ இது தவறான உறவுகள்ல இது இன்னும் தள்ளி விட்டுரும். இன்னும் சொல்லணும்னா, தவறான சில ஆசைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். அப்போ இந்த பருவமும் எல்லா பருவமும் ரொம்ப முக்கியம். குறிப்பா இந்த பருவம் இன்னும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா, தான் யார் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு பருவம் தான் இது. இது தன்னை எங்க வேணா கொண்டு போலாம். பாசிட்டிவாவும் சரி, நெகட்டிவாவும் சரி 2 வழியிலயும் கொண்டு போலாம். ஓகே. இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்ப நான் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்க இந்த பருவத்தில, நான் யாருன்னு கண்டுபிடிக்கலன்னா, இது ஏன் அந்த அடிக்ஷன்ல போய் முடியுது? எதனால? நல்ல ஒரு கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா, இப்போ நான் யார் அப்படின்னு தேடுறாங்க. தேடி ஒரு விஷயத்துல ஃபிக்ஸ் ஆகுறாங்க. ஃபார் ம். எக்ஸாம்பிள் அவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். மெடிக்கல் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அ அதுதான் என்னோட ஃபீல்ட் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அண்ட் இவங்களுக்கு அந்த டேலண்ட்டும் இருக்கு. ஸோ, அப்போ அவங்க வளர்ந்து வர இந்த நாட்கள்ல 12 டூ 18ம் சரி, 18க்கு மேலயும் சரி, இந்த இதில கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, 18க்கு மேல அவங்களோட கரியர் ஃபுல்லாவே இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணி இருப்பாங்க. ம். இப்போ அவங்களுக்கு மெடிக்கல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ம். ஆனா, ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரோ ஃபோர்ஸ் பண்ணியோ, இல்ல ஏதோ பண்ணியோ அவங்க பிபிஏ படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். பிபிஏவோ, பிகாமோ ஏதோ ஒண்ணு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வேற ஒரு இதில இருக்கும். ம். ஆனா, அவங்க படிச்சுட்டு இருக்கிறது வேற ஒருல இருக்கும். ஸோ இது மீனிங்கே இல்லாம இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது, ஒரு நோக்கமே இல்லாம போவாங்க இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையில நான் இத ஆகணும்னு நெனச்சேன். ஆனா, என்னால ஆக முடியல. அந்த நோக்கமே இல்லாம போகும்பொழுது, ஓகே டாக்டரா படிக்க முடியல. ஏதோ ஒண்ணு பிபிஏ எடுத்துட்டோம். சரி இதே மாரி நம்ம இதையும் ட்ரை பண்ணலாமே! இதையும் ட்ரை பண்ணலாமே! இதையும் ட்ரை பண்ணலாமேன்னு, கடைசி வரைக்கி தன்னோட அடையாளம் என்ன? தன்னோட அடையாளம் என்ன? அடையாளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது, இந்த தவறான சில அடிக்ஷனுக்குள்ளயும் ஸோ, அந்த போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அழுத்தங்கள் வேற என்ன பண்ணணும்னு வழி இல்லாம, இந்த அழுத்தங்கள் அவங்கள அந்த மாரி ம். ஒரு போதை பழக்கத்துக்கோ இதையும் ட்ரை பண்ணலாமே! ஓகே. எதையும் ட்ரை பண்ணலாம் அப்படியே அந்த ட்ரை பண்றது எல்லாமே இந்த ஓ! ஸ்டேஜ்ல தான் உருவாகும். இந்த ஸ்டேஜ்ல தான் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ். ஓ! இதுக்கான இது ஃபவுண்டேஷன். அடிக்ஷன் நேரா அவங்கள கொண்டு போயிருது. ஓகே, ஓகே. இதனால ஏற்படுற வேற விளைவுகள் என்ன? இப்ப இந்த ரோல் கன்ஃப்யூஷன் இருக்கு. இந்த ரோல் கன்ஃப்யூஷன்லாம் ஆவற வேற விளைவுகள் எது இருக்கா? நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. பேரண்ட்ஸா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எதுவும் இருக்கா? இந்த ரோல் கன்ஃப்யூஷன் வேற எதுக்கு லீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம டிஸ்கஸ் ஓ! பண்ணுவோம். ஓகே. ஆ இருந்தாலும் நான் ஒரு சின்ன கிளிம்ப்ஸ் குடுத்துடுறேனே. என்னன்னா, சில தவறான உறவுகளுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இப்ப ம். இப்ப நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த டீனேஜ்ல இந்த லவ் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா வந்துட்டே இருக்கும். ம். அதாவது இந்த உலகத்தோடு நான் யார்? ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி, இந்த உலகத்தோடு நான் யார்? அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான ஸ்டேஜ். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது, அ இதுல தவறாக லீட் ஆயிட்டாங்க அப்படின்னா, சில தவறான ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு அவங்க அ தன்னாலே ம். தூண்டப்படுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போய் மாட்டிப்பாங்க. அப்போ அதில ஸ்டக் ஆயிட்டு, மத்த விஷயங்கள் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணாம, ஒரு பாக்ஸ்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஸோ மத்த விஷயங்கள் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணாம போயிடுவாங்க. கண்டிப்பா. நீங்க சொன்ன விஷயங்கள பத்தி இன்னும் அடுத்து வர்ற எபிசோட்ஸ்ல இன்னும் இன்னும் நெறையவே அதிகமாவே டிஸ்கஸ் டீட்டெயிலா பண்ணலாம்னு டிஸ்கஸ் நெனைக்கிறேன். பண்ணலாம். இதுக்கப்புறம் முடிவா இத பத்தி நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பேரண்ட்ஸா இன்னும் வேற எதுவும் விஷயங்கள் இருக்கா பவின்? என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா, இந்த நேரத்தில ஆஸ் அ பேரன்ட்டா பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ம். வேற வழியே கிடையாது. ஏன்னா, அ என்னோட என்னோட ஏஜே எடுத்துக்கோங்களேன். நான் இந்த வயசுல இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னு சொல்றேனே. எங்க பேரன்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாளு எங்க டாடி வந்து ஒரு ஹோட்டல் கூட்டு போனாரு. இன்னும் ம். எனக்கு அந்த நல்லா நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ஹோட்டல் கூட்டு போனாரு. கூட்டு போயி அ காமனா தான் ஜென்ரலா "வா போலாம்ன்னு" சொல்லிட்டு கூட்டு போனாரு. ம். கூட்டு போய் எல்லா ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபுட்டெல்லாம் டேபிளுக்கு வந்துருச்சு. கரெக்ட்டா வாயில எடுத்து வைக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாருன்னா, "நீ இப்ப என்ன பண்ணிட்டுருக்க? உன்ன பத்தி நெறைய விஷயங்கள் என் காதுக்கு வருதே" அப்படின்னு சொன்னாரு. ம். இப்ப என்னன்னா, நெறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் காதுக்கு நெறைய பேர் சொல்லுவாங்க. பசங்கள ம். பத்தி நெறைய பேர் எக்கச்சக்கமான விஷயம் சொல்லுவாங்க. ஆனா,
அத அவங்க சொல்றத அப்படியே அக்செப்ட் பண்ணாம, தன்னுடைய பையனோட வியூ என்ன அதுல? ம். ஏன்னா, மத்தவங்க சொல்றதுக்கும், தன்னோட பையன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதுதான் எங்க டாடி அன்னைக்கு பண்ணாரு. அப்படி நான் சொல்லும்பொழுது சில விஷயங்கள் அவருக்கு அதிர்ச்சிய உண்டாகுச்சு. எனக்கும் சில விஷயங்கள் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஸோ அப்படி மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. கண்டிப்பா சொல்றேன், இந்த மாரி பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள கூப்பிட்டு வெளியில போனாலோ, அல்லது வீட்டுக்குள்ளேயோ இந்த மாரி உட்காந்து ஒரு நல்ல சூழ்நிலையில பேசும்பொழுது, எந்த பிள்ளைங்களுக்கும் பொய் சொல்லணும்னே தோணாது. அதே மாரி எந்த பேரண்ட்ஸ்க்கும் அ திட்டணும் அப்படின்னு தோணாது. ஏன்னா, அது ஒரு நல்ல சூழ்நிலை. அப்படி ம். இருக்கும்போது திட்டணும்னு தோணாது. பேசி பார்க்கலாம். பேசி பார்த்து இத சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ, அப்போ இந்த ஒரு டைம் இந்த டைம்ல பேரண்ட்ஸ் வந்து தன்ன தன்கிட்ட பேசுறதும், அ பிள்ளைங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோ, பிள்ளைங்களோட ஃபீலிங்ஸோ என்னன்னு பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியணும். அது சுத்தி இருக்கவங்க மூலியமா தெரியக்கூடாது. அது ம். பிள்ளைங்க மூலியமா தான் தெரியணும். கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னா, என்னோட லைஃப்ல அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் இப்போ இந்த கிமு, கிபின்னு இருக்கு தெரியுமா? அதே மாரி எனக்கு அந்த நாள் தான் கிமு, கிபி. அதுக்கு முன்னாடி இருந்த எங்களோட அப்பா, அம்மா கூட நான் இருந்த ரிலேஷன்ஷிப் வேற. ஆனா, அந்த நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்ன வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. எல்லாமே ஒரு நல்ல பேரன்ட்ஷியல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். ஸோ, அப்போ அந்த கண்ணோட்டமே மாறும். அவர் என்ன பார்க்குற விதமும், நான் என்னோட அப்பாவ பார்க்குற விதமும், அம்மா என்ன பார்க்குற விதமும், நான் என்னோட அம்மாவ பார்க்குற விதமும் டோட்டலா சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்பொழுது, கன்ஃப்யூஷன் எனக்கு வராது. நான் இந்த குடும்பத்தில என்ன பத்தி இப்படி நெனைக்கிறாங்க, அப்படி நெனைக்கிறாங்களோ, இப்படி நெனைக்கிறாங்களோ, அந்த ம். கன்ஃப்யூஷன் வரவே வராது. குடும்பத்தில எல்லாமே சூழ்நிலையா ஐ மீன் எல்லாமே சாதகமா போகும். அப்போ இங்க ஃபேமிலில சாதகமா போம்போது தான், வெளியிலயும் அவங்க யாரு அப்படின்ற கண்டுபிடிக்கிற அந்த முயற்சியும், அதுவும் ஸ்மூத்தா போகும். கண்டிப்பா. அப்ப வெளியிலருந்து இந்த உலகம் குடுக்குற அந்த அடையாளத்த பிள்ளைங்க மேல பேரண்ட்ஸும் திணிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆமா, முக்கியமா கண்டிப்பா. இருக்கு. மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் கேட்டு, அத டைரக்ட்டா கண்டம் பண்ணிடாம, அவங்கள்ட்ட விசாரிச்சு, அவங்க அவங்கள பத்தி என்ன நெனைக்கிறாங்க? அப்படின்றதையும் அவங்கள நம்ம சொல்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்குன்றத இன்னைக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்க நம்ம முடிஞ்சுச்சு. கேட்ட மாரி மனசு விட்டு பேசணும். ஓகே, அவ்வளதான். ஓகே. ஓ! இது ஒரு பேரண்ட்ஸும், ஆமா. கிட்ஸும். ம். பேரண்ட்ஸும் கிட்ஸும் பேசணும். இது நெறையா அ தவறான இந்த 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 சில ஃப்ரேஸ வேற ரிலேஷன்ஷிப்க்குலாம் யூஸ் பண்றாங்க. ஆனா, பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப்லயும் பேரண்ட்ஸும் சரி, பிள்ளைங்களும் சரி, மனசு விட்டு 2 பேருக்கும் பேசணும். அவ்வளதான். கண்டிப்பா. இந்த 7லேருந்து 11 வயதுக்குள்ள இருக்கிற கிட்ஸ் கூட கூட மனசு விட்டு பேசிறலாம். ஆனா, இந்த 12லேருந்து 18 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா, எல்லாரும் அத கண்டிப்பா பண்ணியே ஆவணுன்றத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டோம். இத பார்க்குற நேயர்கள் கூட கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். வேற எதுவும் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதா? அ இன்னும் சில விஷயங்கள். இத பேரண்ட்ஸா இந்த பருவத்தில என்ன பண்ணலாம்? அது என்ன பண்ணா இவங்களோட ஐடென்டிட்டிய அவங்களா கண்டுபிடிக்கிறதுக்கும், ம். நம்ம சப்போர்ட் பண்றதுக்கும் என்ன பண்ணா நம்ம சரியா இருக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இதில ஆஸ் எ பேரண்ட்டா என்ன பண்ணணும்? அல்லது எப்படி பண்ணா இந்த பருவத்தில கரெக்ட்டா இவங்களோட ஐடென்டிட்டிய பசங்களால கண்டுபிடிக்க முடியும்? நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? அப்படின்னா, ம். அதுக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்கள ஒரு கொஸ்டின் பண்றேனே. ம். கேள்வி அப்டின்னா என்ன? டக்குனு உங்களுக்கு கேள்வி அப்டின்னா என்ன தோணுது? கொஸ்டின். கொஸ்டின். அ. ஆனா, ஆ சரி நம்ம பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ரோமர்ல இருக்கு. என்னன்னா, விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்பனா இங்க இருக்கிற கேள்வி என்ன? இங்க இருக்கிற கேள்வி வந்து கேள்விப்படுறது. ம். நம்ம மத்தவங்கட்ட கேள்விப்படுற விஷயங்களா? நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. ஏன்னா இங்க இருக்க கேள்வி வந்து கொஸ்டின் கிடையாது. ஹியரிங். ஓ! ஹியரிங். ஓகே. கேட்கிறது. ம். அவ்வளோதான் சரியா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா? கேள்வி அப்டின்னோன உங்களுக்கு டக்குனு தோணுனது கொஸ்டின். இதே தான். மேக்ஸிமம் இந்த ஸ்டேஜ்ல இந்த 2 விஷயங்களையும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண கத்துக்கிடணும். ஆஸ் எ ம். பேரண்ட்டா கரெக்ட்டா இந்த 2 விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். என்னன்னா, நீங்க உங்க பசங்கள கேள்வி கேட்கிறத விட, அவங்க பேசுறத நீங்க கேட்கணும். ஓ! அதுதான். இப்போ லிசன் பண்ணணும். ஆமா. லிசன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஆ ஸ்கூல்லேருந்து வராங்க. வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வராங்க. வந்த உடனே, "நீ எங்க போன? யார் யாரெல்லாம் உன் கூட வந்தா?" அப்படின்னு கேட்கறதுக்கும், ஆ "இன்னைக்கு உன் நாள் எப்படி இருந்துச்சு? ஈவினிங் நீங்க வெளியில போனீங்களே, எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்லேன்." அப்புறம் இன்னொரு கேள்வி கூட ஓகே, கேட்கலாம். ஓகே. "ஆ நீ இப்போ போயிட்டு வந்தல்ல, இப்போ நீ என்ன ஃபீல் பண்ற? உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு?" இப்படி கேட்கலாம். இப்போ 2த்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ அவங்களாவே அவங்க பதில சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆமா. ம். ஸோ க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸா இல்லாம ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ "நீ எங்க போன?" அப்படின்னா, "நான் இங்க போயிட்டு வந்தேன். அவ்வளதான். டீ கடைக்கு போயிட்டு வந்தேன்." முடிஞ்சுச்சு. அவ்வளதான். ஒரே வார்த்தையில ஆன்சர் பண்ண ம். முடியும். ஆனா அதே நேரத்தில, அ "இன்னைக்கு உன் நாள் எப்படி இருந்துச்சு? எங்கெல்லாம் போனீங்க? என்னலாம் பண்ணீங்க?" அப்படின்னு சும்மா ஜென்ரலா, கேஷுவலா, நார்மலா கேட்கும்பொழுது, அவங்களுக்கு நெறையா பேச தோணும். நெறைய ம். விஷயம் பேச தோணும். அவங்கள அப்போ பேச வைக்கணும். ஆமா. அப்போ கேள்விய விட
அதாவது நீங்க கேள்வி கேட்கிறத விட, கொஸ்டின் பண்றத விட, நீங்க லிசன் பண்றது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா. இந்த வயதில இருக்க பசங்கள நம்ம லிசன் பண்ணணும் அப்படின்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பவின். வேற ஏதேனும் நீங்க சொல்லி முடிக்க விரும்புறீங்களா? அழகா ஒரு கொட்டேஷன் சொல்லணும்னா, இந்த வயசுல அறிவுரை வேண்டாம். கேட்கிற காது மட்டும் இருந்தா போதும். ஓ! பேரண்ட்ஸுக்கு. ஆமா பேரண்ட்ஸ்க்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸும் சில நேரங்கள்ல தப்பு பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னா, அ "நீ ஒரு சோம்பேறி. நீ ம். ஒண்ணுத்துக்கும் ஆகாதவன். நல்லா தின்ட்டு தின்ட்டு தூங்குற." ஸோ அந்த மாரி ஒரு லேபிள வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஓ! நீ இதுதான் அப்படின்னு இவங்களே ஒண்ணு நார்மலா சும்மா விளையாட்டுக்கு சொன்னாலும் சரி, அல்லது எந்த வேலையும் பார்க்க மாட்றாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, ஃபோன் நோண்டிட்டே இருந்தாலும் சரி, "நீ ஒரு சோம்பேறி. ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்ட." அப்படின்னு சொன்னாலும் அப்ப நான் சோம்பேறியா? நான் எதுக்குமே உதவ மாட்டேனா? அப்போ என்னால எதுவுமே சுறுசுறுப்பா பண்ண முடியாதா? அப்படின்னு இவங்களுக்குள்ள நெறைய விஷயம் தோணும். நெறைய ம். விஷயம். அவங்க பண்ற எல்லா விஷயத்துலயும், ஓகே வீட்ல என்னைய ஒரு சோம்பேறின்னு சொன்னாங்களே! அப்ப என்னால இது பண்ண முடியாது போல அப்படின்னு முன்னாடி இருக்கிற மாரியே இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் இந்த இடத்துல வந்து கம்மியாகறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ அ இந்த இந்த லேபிள் இந்த பட்டம்லாம் குடுக்க வேண்டாம். பட்டம் வந்து பட்டமளிப்பு விழால படிச்சு முடிச்சதுக்கப்புறம் குடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீட்ல இந்த அட்லீஸ்ட் வீட்லயாச்சும் இந்த பட்டத்த குடுக்காம இருப்போமே அப்படின்னு நம்ம ஒரு பேரண்ட்ஸ் ஒரு தீர்மானம் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே நேரத்தில நான் பிள்ளைங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அ அப்பா, அம்மா நெறைய வேலைக பார்க்குறாங்க தான். அத நம்ம அக்செப்ட் பண்ணணும். இப்ப நான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க வேலை பார்க்கும்போதெல்லாம் நீ என் கூடயே இருக்கணும். என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்கன்னு தொந்தரவு பண்ணாம, ஓகே நீங்க எங்க குடும்பத்துக்காக வேலை பார்க்குறீங்க. அத நாங்க அக்செப்ட் பண்றோம். உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க இன்னைக்கு என் கூட பேச முடியுமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு இருக்கு ம். அப்படின்னா, கண்டிப்பா எந்த பேரண்ட்ஸும் நோ சொல்லவே மாட்டாங்க. இன்னுமே நல்லாவே அந்த ஃபேமிலி லைஃப், பேரண்ட் சைல்ட் லைஃப்ப வந்து கரெக்ட்டா கோ த்ரூ பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். கடைசியா ஒரே ஒரு கொட்டேஷன் மட்டும் சொல்லி முடிச்சுர்றேன். என்ன இப்போ இப்போ ரீசென்ட்டா தான் வாசிச்சேன் ரொம்ப யோசிக்க வச்சது. என்னன்னா, பெற்றோர் குழந்தையை உருவாக்கவில்லை. சரியா? பெற்றோர் குழந்தையை உருவாக்கவில்லை. குழந்தை தான் பெற்றோரை பெற்றோராக மாற்றுகிறது. கண்டிப்பா, கரெக்ட்டு தானே. ஒரு குழந்தை கண்டிப்பா. இருந்தா தானே பெற்றோர்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நேரத்தில இந்த அடையாளம் அப்படின்பது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில அந்த அடையாளத்தை பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல திணிக்காம, அட் த சேம் டைம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, "நீ யார்? அப்படின்னு நீ கண்டுபிடி. நான் உன் கூட இருக்கேன். நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன். நீ கண்டுபிடி. தைரியமா என்ன வேணாலும் பண்ணு." அப்படின்னு சொல்லும்பொழுது தான், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். நான் யாருன்னு அப்படி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கும் பொழுது, எதிர்காலத்தில வர குழப்பங்கள், இந்த அடிக்ஷன்ஸ் நான் சொன்ன மாரி அடிக்ஷன்ஸ், தவறான உறவுகள், தவறான ஆசைகள் எல்லாமே தவிர்க்கிறதுக்கு இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ பவின். ஆக்சுவலி இந்த எபிசோட்ல நீங்க பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான நெறைய புதிய விஷயங்கள நீங்க எனக்கு கத்துக் குடுத்தீங்க. இந்த 12 கண்டிப்பா. வயதுலேருந்து 18 வயதுக்குள்ள இருக்கிற அந்த கிட்ஸ வளர்க்கறதுக்கு இந்த எபிசோட் அந்த பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாவே ம், ம், யூஸ்ஃபுல்லா ம், ம். இருக்கும்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன். தொடர்ந்து இன்னும் நெறைய விஷயங்கள நம்ம கற்றுக்கொள்ளலாம். நேயர்கள் அனைவருக்குமே இன்னைக்கு எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு 12 வயதுலேருந்து 18 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள எப்படி வளர்க்கணும், எப்படி கையாளணும் அப்படின்னு பிரதர் பெவின் நம்மளோட ரொம்ப அழகா சொல்லிக் குடுத்தாங்க. ஐடென்டிட்டி அவர்களுடைய அடையாளம். பேரண்ட்ஸா அவங்களுடைய அடையாளம் என்ன என்கிறத கண்டுபிடிக்கவும் நம்ம உதவி செய்யணும். அதே நேரத்தில கிட்ஸும் தன்னோட அடையாளம் என்ன என்பத இந்த வயதில தேட ஆரம்பிச்சோன்னா, லைஃப் பேரண்ட்ஸுக்கும் சரி, கிட்ஸுக்கும் சரி ரொம்பவே ஹேப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட்ல நம்ம கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இன்னும் எபிசோட்ஸ் மூலமா பேரண்டிங்க நம்ம கற்றுக்கொள்வோம். அதுவரையிலும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சங்கர்.